நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாண்டவர்கள் கௌரவர்கள், கர்ணன் கிருஷ்ணர் வாழ்ந்தது உண்மையா? மகாபாரதம் உண்மையிலேயே நடந்ததா இல்ல கற்பனை கதையா என்ற கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா பல ஆதாரங்களோடு கிருஷ்ணர் வாழ்ந்த துவாரகை நகரம் கடலரசனால் உள்வாங்கப்பட்டு இன்று கடலுக்கு அடியில் கம்பீரமா மூழ்கியிருக்கு. ராமரால் கட்டப்பட்ட சேது பாலம் எப்படி பல யுகங்கள் கடந்து இன்று அழியாத புகழோடு இருக்கோ, அதே மாதிரி பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அனைத்து விதமான தொழில்நுட்ப வசதிகளோடு எந்த ஒரு எதிரிகளும் நுழையாத வண்ணம் ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்தை உருவாக்கிய கிருஷ்ணர் துவாரகையில வாழ்ந்திருக்காரு. இப்படி ஒரு கோட்டையை கிருஷ்ணர் கடலுக்கு நடுவுல உருவாக்க என்ன காரணம்? யாருக்கு பயந்து துவாரகையில அப்படி வாழ்ந்தாரு? துவாரகை எப்படி உருவாச்சு? ஒரு சாம்ராஜ்யமே கடலரசனால் ஏன் விழுங்கப்பட்டது? துவாரகையில் மறைந்திருக்கும் பல மர்மங்கள் பற்றிய முழு தகவல்களை இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். 9 லட்சம் மாளிகைகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமே சரிந்த கதையை பற்றி தெரிந்து கொள்ள வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கிருஷ்ணர் வாழ்ந்ததா சொல்லப்பட்ட நகரம் தான் துவாரகை. இந்த நகரம் துவாபர யுக முடிவில் கடலுக்குள் மூழ்கப்பட்டதுன்னு நம்ம இதிகாச புராணமான மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதன் பிறகு கலியுகம் தொடங்கி பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்து வந்துட்டோம். ஆனா கடலுக்கடியில் மாயக்கண்ணன் ஆட்சி செய்த நகரம் மூழ்கி இருக்குதுன்னு யாருக்கும் தெரியல. 1963 தான் முதல் முறையா டெக்கன் காலேஜ் ஆர்கியாலஜிட்டும் பூனே காலேஜ் ஆர்கியாலஜிட்டும் சேர்ந்து ஆராய்ச்சி தொடங்கி இருக்காங்க. அதுல 5 ஆண்டுகள் பழமையான நாணயங்களும் மண்பானைகளும் பல அரிய பொருட்களும் கிடைத்திருக்கு. அதன் பிறகு 1973 99 வரைக்கும் துவாரகை நகரத்தை தேடி பல ஆராய்ச்சியாளர்கள் மேற்கொண்டவர் திரு SR ராவ். இவர் ஐரோப்பா மொகஞ்சதாரோ கண்டுபிடிப்புல ஒரு முக்கிய தொல்பொருள் ஆராய்ச்சியாளராக இருந்திருக்காரு. தன்னுடைய சொந்த செலவில் பல வருடங்கள் ரிசர்ச் செய்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 45 முறைக்கு மேல கடல்ல குதித்து பல ஆதாரங்களை சேகரித்திருக்காங்க இவரோட டீம். இதுதான் கிருஷ்ணர் வாழ்ந்ததா புராணத்தில் குறிப்பிட்டுள்ள துவாரகை நகரம். இதை நாம் ஆதாரத்துடன் நிரூபிச்சுட்டா இந்த உலகத்திலே நம்ம நாடு தான் மிக பழமையானது. நம்ம புராணங்களை சொல்லப்பட்டிருக்க எல்லாமே உண்மைதான். நம்ம நிரூபிக்கலாம்னு குஜராத் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டையும் இதுக்காக 14 கோடி ரூபாய் ஒதுக்க சொல்லி கேட்டிருக்காரு. ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இதெல்லாம் தேவையில்லாதுன்னு சொல்லி அந்த ஆராய்ச்சியை திரு SR ராவை மேற்கொண்டு தொடரவிடல. துவாரகை பற்றி அவருக்கு கிடைத்த ஆதாரங்களின் முடிவை ஒரு புத்தகமா வெளியிடுகிறாரு. அந்த புத்தகத்தோட பெயரு தி லாஸ்ட் சிட்டி ஆஃப் துவாரகா. கடலுக்கு மத்தியில் கடலரசனோட இடத்துல கிருஷ்ணர் துவாரகை கட்ட என்ன காரணம்? யாருக்கு பயந்து கிருஷ்ணர் ஒரு தனி தீவு அமைத்து அங்க வாழ்ந்து வந்தாருன்னு வாங்க நம்ம பார்க்கலாம். கோகுலத்தை விட்டு புறப்பட்ட கிருஷ்ணர் தன்னுடைய தாய் மாமனான கம்சனை வதம் செய்த பிறகு மதுராவிற்கு அரசனாக முடிசூட்டப்பட்டு அங்கு ஆட்சி புரிந்து வராரு. மாபெரும் பலசாலியான கம்சன் தன்னோட மருமகனை ஒரு சின்ன பையன் கொண்டுட்டான்னு கேள்விப்பட்ட கம்சனோட மாமனார் ஜராசந்தன் தன்னுடைய 2 பெண்களும் விதவையா நிற்கிறத பார்த்து கிருஷ்ணரை கொல்ல வேண்டும் என்று முடிவெடுக்கிறான். பல லட்ச ரதங்கள், குதிரை படைகள், யானை படைகள்னு இப்படி மிகப்பெரிய படைபலம் வாய்ந்தவன் தான் ஜராசந்தன். 17 முறை மதுரா மீது போர் தொடுத்து வரான். கிருஷ்ணனோட பிறவி நோக்கமே பூமாதேவியோட பாரத்தை குறைக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஜராசந்தனோட படைகளை கிருஷ்ணரும் பலராமனும் சேர்ந்து தோற்கடிக்கிறாங்க. அப்படியும் ஜராசந்தன் மற்ற நாட்டு படையோட ஆதரவோடு மதுரா மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காரு. ஜராசந்தனோட வெறி அடங்கவே இல்லை. யது வம்சத்தையே தீர்த்து கட்டணும்னு முடிவெடுக்கிறாரு. கிருஷ்ணர் நினைத்திருந்தால் ஒரு நொடியிலேயே ஜராசந்தனை கொன்றிருக்கலாம். ஆனா அப்படி செய்யாம தன்னோட நாட்டு மக்களை பாதுகாக்க மனிதர்களும் அரக்கர்களும் புக முடியாதபடி ஒரு கோட்டையை உருவாக்கலாம்னு முடிவெடுக்கிறாரு. ஸ்ரீமத் பகவத் நூல்ல கிருஷ்ணர் கடலுக்கு மத்தியில் எப்படி கம்பீரமான துவாரகை உருவாக்குறாருன்னு குறிப்பிட்டிருக்காங்க. உலகமே விழுந்து போற அளவுக்கு யாருமே படையெடுத்து கிட்ட நெருங்காதபடி ஒரு மிகப்பெரிய நகரத்தை உருவாக்கலாம்னு முடிவெடுக்கிறாரு. சாதாரண கட்டிடக்கலை நிபுணர்கள் வேணாம்னு தேவ சிற்பியான விஸ்வகர்மாவை வர வைத்து அவர்கிட்ட ஆலோசனை கேட்கிறாங்க. விஸ்வகர்மா நிலத்துல வேணா கடலுக்கு நடுவுல நம்ம அப்படி ஒரு நகரத்தை உருவாக்கலாம்னு ஐடியா கொடுக்கிறாரு.
கிருஷ்ணர் கடலரசன் கிட்ட கேட்டு இப்ப இருக்க குஜராத் கடலுக்கு நடுவுல ஒரு தீவை ஆக்கிரமிச்சு மிகப்பெரிய மாளிகையை விஸ்வகர்மா கையால கட்ட வைக்கிறாரு. நம்ம பாகுபலி படத்துல எப்படி பிரம்மாண்டமான கோட்டையை பார்த்து இருப்போமோ அதே மாதிரி 96 சதுர மைல்கள் அளவுல பலமான சுவர்களை கொண்டு கோட்டையை உருவாக்குறாங்க. கிட்டத்தட்ட 9 லட்சம் மாளிகைகள் கொண்ட அப்படி ஒரு கோட்டையை விஸ்வகர்மா எங்கேயும் கட்டனது இல்லைன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அந்த தீவுக்குள்ள லட்சக்கணக்கான மாளிகைகள் கட்டுறாங்க. எல்லாமே தங்கத்தாலையும் வைரத்தாலையும் செதுக்கி அரண்மனைகளை உருவாக்குறாங்க. நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இப்ப இருக்கிறத விட எல்லா விதமான அட்வான்ஸ் டெக்னாலஜியை விட தோரகை நகரத்தை உருவாக்குறாங்க. அங்க இருக்க மக்கள் எந்த காரணத்துக்காகவும் வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லாதபடி விவசாயம், வணிகம், கோவில்னு அப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்திருக்காங்க. ஒவ்வொரு அரண்மனையும் பளிங்கு கற்களால் மரகத மணிகள் பதிக்கப்பட்டு அரண்மனை கதவுகள் வெள்ளியால் செய்யப்பட்டு தங்கம் வெள்ளி பாத்திரங்கள்னு அப்படி எங்க பார்த்தாலும் குபேரன் வாசம் செய்யும் இடமாக தோரகை இருந்திருக்கு. ஒவ்வொரு கோபுரத்திலையும் தங்க கவசங்கள், பூமிக்கடியில் தானிய கிடங்கள்னு ரோடு வசதிகளிலிருந்து ட்ரைனேஜ் வசதிகள் வரைக்கும் பக்காவா பிளான் பண்ணி ஒரு வளர்ச்சி அடைந்த செல்வ செழிப்பான ஒரு கோட்டையை விஸ்வகர்மா கையால கிருஷ்ணருக்காக உருவாக்கி கொடுத்தார். இப்படி சந்தோஷமா இருந்த மக்களுக்கு தெரியல கூடிய சீக்கிரமே இந்த சாம்ராஜ்யமே அழிய போகுதுன்னு. கிருஷ்ணர் பாண்டவர்களை சந்தித்த பிறகு பீமன் கையால ஜராசந்தனை வதம் செய்ய வைக்கிறாரு. மகாபாரத போருக்கு விதையிட்டு பாண்டவர்களை சூதாட வச்சு வனவாசம் அனுப்பி வைக்கிறாரு. கௌரவர்கள் கிட்ட தூது போய் ஒரு கைப்பிடி நிலம் கூட கிடையாதுன்னு துரியோதனன் சொல்ல குருஷேத்திர யுத்தம் ஆரம்பமாகுது. பல லட்சம் மாவீரர்களின் உயிரும் அசுர அரக்க படைகளும் மோதி 100 கௌரவர்களும் இறந்து 18 நாள்ல மாபெரும் குருஷேத்திர யுத்தம் முடிந்து விட்டது என நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா காந்தாரியின் சாபத்தால் முடிஞ்சது 36 வருடங்களுக்கு பிறகு கிருஷ்ணரின் சாம்ராஜ்யமே தரைமட்டமாகி யுதிஷ்டன் அஸ்தினாபுரத்துக்கு அரசன முடிசூடும் போது அங்க வந்த 100 கௌரவர்களின் தாயான காந்தாரி ஸ்ரீ கிருஷ்ணருக்கு என்னுடைய 100 புதல்வர்கள் அழிய காரணமான நீயும் உன்னுடைய யாதவ குலமும் தரைமட்டமாகும்னு சாபம் கொடுக்கறாங்க. என்னோட புதல்வர்கள் இறந்தப்போ நான் ஒன்றுமே செய்ய முடியாம தவித்து போய் நின்றேனோ அதே மாதிரி யாதவ குல பேரழிவு உன் கண்முன்னே நடக்கும் வாசுதேவா. யாருமற்ற அனாதையாய் உனக்கு மரணம் நேரும். காலன் உன்னை நெருங்கும் நேரத்தில் உன் யாதவ குலமும் அழியும் என்று சாபம் கொடுக்கறாங்க. கிருஷ்ணர் காந்தாரியோட சாபத்தை மனதோட ஏற்கிறாரு. யுதிஷ்டன் சுமார் 36 வருடங்களா அஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்து வராரு. கிருஷ்ணரும் தோரகையில வாழ்ந்து வராரு. எல்லாம் அறிந்த மாயக்கண்ணனுக்கு தோரகையில நடக்க போகும் அசம்பாவிதம் பற்றி தெரியாமலையா இருக்கும். எப்படியாவது தோரை நகர மக்கள் வேற நகரத்துக்கு அனுப்பி வைக்கலாம்னு யோசித்து கொண்டிருக்காரு. காந்தாரி கொடுத்த சாபம் ஒரு பக்கம் இருக்க, கிருஷ்ணரோட மகன் சாம்பன் பெற்ற சாபம் இன்னொரு பக்கம் தோரகையின் அழிவை நோக்கி போகுது. கிருஷ்ணருக்கும் ஜாம்பவதிக்கும் பிறந்த மகன் தான் சாம்பன். முனிவர்கிட்ட கர்ப்பிணி பெண் போல வேஷம் போட்டு அவன் நண்பர்கள் கூட சேர்ந்து இந்த பெண்ணுக்கு ஆண் குழந்தை பிறக்குமா இல்லை பெண் குழந்தை பிறக்குமா விளையாட்டுத்தனமா செய்த காரியம் வினையாகி இவள் இரும்பு உலகையே பெற்று எடுப்பாள் என முனிவர்கள் சாபம் கொடுக்கிறாங்க. அதே மாதிரி சாம்பன் உடனே இரும்பு உலகையே பெற்று எடுக்கிறான். இதை கேள்விப்பட்ட யாதவ குல அரசர் உக்கரசேனன் இந்த இரும்பு உலகைய பொடியா அரைச்சி கடல்ல கலந்து விட உத்தரவிடுகிறார். அந்த இரும்பு துகள்கள் கொஞ்ச நாளைக்கு பிறகு கடல் அலையால மேல வந்து கம்பீரமான கோரை பொருட்களா வளர்ந்து நிற்குது. குருஷேத்திர போரில் பங்கு பெற்ற கிருதவர்மனுக்கும் சத்தியாயினிக்கும் இடையே நடந்த வாக்குவாதம் முற்றி பாண்டவர்களா கௌரவர்களா மாறி மாறி ஒருவருக்கொருவர் அந்த கோரை பொருட்களா அடித்துக்கிட்டு கொன்று குடித்துக்கிட்டு சாகுறாங்க. பெரும் உள்நாட்டு போரே துவாரகையில் நடக்குது. ஒரு பக்கம் கடல் நீர்மட்டம் அதிகரித்து வருது. கிருஷ்ணருக்கு ஒண்ணுமே புரியல. நிலைமை கைய மீறி போயிட்டு இருக்கிறதுனால அப்பதான் காந்தாரி கொடுத்த சாபம் கிருஷ்ணர் கண் முன்னே வந்து போகுது. கிருஷ்ணர் உடனே ஒரு காவலாளியை அழைத்து உடனடியா நீ அஸ்தினாபுரத்துக்கு போய் அர்ஜுனன் கிட்ட இங்க நடக்கிற விஷயத்த சொல்லி கையோட கூட்டிட்டு வான்னு சொல்றாரு. தான் கண்ணு முன்னாடியே ஆசை ஆசையா கட்டின தோரகை நகரமும் யாதவ குல மக்களும் அழிந்து போறத பார்த்த கிருஷ்ணர் தியான நிலைக்கு போய் ஒரு மரத்தடியில தன்னை மறந்து உட்கார்ந்து இருக்காரு. அந்த நேரத்துல அவரோட மரணம் அவரை நெருங்குது.
முன் ஜென்மத்துல செய்த கர்ம விதிப்படி கிருஷ்ணர் ராமரா பிறந்து வாலிய மறைந்து நின்று தாக்குவாரு. அதனால என்னோட அடுத்த பிறவியில உன் கையால என் மரணம் நடக்கும் என்று வாலிக்கு வாக்கு கொடுத்தார். அதே மாதிரி வாலி ஜரா என்ற வேடனா பிறந்து மான் என்று நினைத்து கிருஷ்ணரோட பாதத்துல அம்பு விட்டு கிருஷ்ணரை கொல்றாரு. அர்ஜுனன் இந்த செய்தியை கேள்விப்பட்டு துவாரகைக்கு வந்து பார்த்த பிறகு கோட்டைக்குள் நுழையவே 7 நாட்கள் ஆயிடுச்சான். வெளியாட்கள் யாருமே துவாரகைக்கு நுழையணும் அப்படின்னாலே கோட்டைக்குள்ள இருக்கிறவங்க திறந்தா மட்டும்தான் உள்ள போக முடியும். மற்றபடி யாராலும் நுழைய முடியாதபடி மிகப்பெரிய கோட்டை துவாரகை. அர்ஜுனன் துவாரகைக்குள்ள வந்து கிருஷ்ணரோட உடலை தேடி இறுதி சடங்குகளை செய்யறாரு. அவரோட முதல் 8 மனைவிகளும் அவரோட சிதையில் விழுந்து இறந்து போறாங்க. மீதம் இருந்த மனைவிகளை அழைச்சிக்கிட்டு அர்ஜுனன் அஸ்திராபுரத்துக்கு புறப்படுகிறாரு. அர்ஜுனன் துவாரகை விட்டு புறப்பட்ட அந்த நிமிடம் மீதம் இருந்த துவாரகை நகரமே பெரும் ஆழி பேரலையால் சுனாமி போல் சூழப்பட்டு கடலரசனால் உள்வாங்கப்பட்டது. கொள்ளையர்கள் தனி ஒரு ஆள் அர்ஜுனன் கூட பல பெண்கள் போறத பார்த்து அவங்கள வழிமறைச்சு கடத்திட்டு போயிடுறாங்க. காந்தாரி சாபப்படி கிருஷ்ணரோட வம்சம் அவர் கண்ணு முன்னாடி அழிஞ்சு கடலுக்குள்ள முழுகிடுச்சுன்னு மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் வாழ்ந்த அந்த துவாரகை தான் இப்ப குஜராத் கடலுக்கு அடியில் மூழ்கி இருக்குன்னு பல ஆராய்ச்சியாளர்கள் உறுதிய நம்புறாங்க. அதை நிரூபிக்கிற விதமா பல ஆதாரங்களும் தடயங்களும் கிடைத்து கொண்டேதான் இருக்கு. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நினைத்திருந்தால் அந்த நகரத்தை வெளியே கொண்டு வந்திருக்கலாம். அப்படி துவாரகை வெளியே வந்தா இந்த உலகத்தோட பெரிய பொக்கிஷம் நம்ம நாட்டுல தான் இருக்குன்னு பெருமையா நம்ம சொல்லலாம். நம்ம இதிகாச புராணங்கள் பொய்யில்லை. மகாபாரத காவியம் நடந்தது உண்மைதானு ஆதாரத்தோட நம்ம நிரூபிக்கலாம். இந்த வீடியோல கிருஷ்ணரோட சாம்ராஜ்யமான துவாரகை நகரம் எப்படி உருவாச்சினும் எப்படி அழிந்து போனதும் பல தகவல்களை தெரிந்து கொண்டோம். வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.